பாவியாக வாழ்ந்தேனையா, நாதியற்று அலைந்தேனையா. பாவியாக வாழ்ந்தேனையா, நாதியற்று அலைந்தேனையா. நீதியான என் தெய்வமே, என்னை தேடி வந்தீரல்லோ. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவனை மறத்தல். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உபாகமம் 6:12. வாழ்வில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்போது அநேகமாக தேவனை நாம் மறந்து விடுவதுண்டு. எல்லாமே நிறைவாக இருக்கும்போது நமது எண்ணம் போல் வாழ தோன்றும். திடீரென ஒரு ஆபத்து, துக்கம் வரும்போது தேவனை நோக்கி ஓடி வருகிறோம். இது நம் எல்லாருடைய வாழ்விலும் சகஜமாக நடக்கின்ற ஒன்றுதான் அல்லவா? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தாம் மீட்டு வந்த தமது ஜனங்களிடம் தேவன் கொடுக்கும் எச்சரிப்பு என்னவெனில், அடிமைப்பட்டிருந்த வீட்டிலிருந்து உன்னை புறப்படிட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்பதாகும். இது எப்போது நடக்கும் என்றால், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது என்று அதையும் கர்த்தர் சொல்லியே கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்கிறார். உபாகமம் 6 வசனங்கள் 11-12. எல்லாமே திருப்தியாகி நாம் சுகித்திருக்கும் போது அவற்றை நமக்கு ஆசீர்வாதமாக தந்தவரை நாம் மறந்து போவதுண்டு. எல்லாமே நமது வல்லமையாலும் நமது கைகளாலும் நாம் சம்பாதித்தது என்ற எண்ணம் தோன்றும் போதும் நாம் தேவனை மறந்து அவரை விட்டு தூரமாய் விலகி போகிறோம். இந்நிலையை தவிர்க்கவே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். எப்போதும் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்பதே தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. மனுக்குலம் பாவத்தில் வீழ்ந்தபோது அதை கரிசனையற்றவராக இருந்திருந்தால் இன்று நமது நிலை என்ன? தேவன் நம்மீது இவ்வளவாய் அன்பு கூறாதிருந்தால் நாம் என்னவாகி இருப்போம்? ஒரு நிமிடமேனும் நம்மை தேவன் மறந்து போனால் என்ன நடக்கும்? இப்படியாக சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நம்மை மறவாத தேவனை நாம் மறந்து போகலாமா? ஆலயத்தில் ஆராதனையின் இறுதியிலும் நமது ஜெபங்களின் இறுதியிலும், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, சங்கீதம் 103:2 என்று நாம் உணர்வுடனே தான் சொல்லுகிறோமா? இதை நாம் வாயினால் மட்டும் அறிக்கை செய்வது போதாது, நமது வாழ்விலே உண்மையாக கடைபிடிப்போமாக. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை மறவாத ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்று வரும் நன்மைகளுக்காக என்னாலும் நன்றி நிறைந்த இருதயத்தோடே உம்மை போற்றி பாட மகிமைப்படுத்த மறவாத இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.